Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. தற்போது நம்முடைய இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இன்னும் சற்று நேரத்துல நான் அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு கிரீஷ் சோடங்கர். அடுத்தடுத்து என்ன நடக்கும்? தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி என்பது அரசியலில் புதிதல்ல, மத்தியில் நிறைய முறை நடந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் முதல் முறை என்பதால் நமக்கு அது புதிதாக தோன்றுகிறது. மெஜாரிட்டி இல்லை என்றான பிறகு பிற கட்சிகளின் எம்எல்ஏக்களை அழைப்பது அல்லது பிற கட்சிகளை அந்த கூட்டணி அரசியல் பங்கு கொள்ள அழைப்பது என்பது இயற்கையான ஒரு விஷயம்தான். அந்த வகையில் காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே அங்கு 2 குரல்கள் இருந்தன. தவேகாவோடு கூட்டணி போக வேண்டும் என்று மூத்த தலைவர்கள் முயற்சி செய்தார்கள் என்பதும் உண்மைதான். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் அவர்கள் 5 எம்எல்ஏக்கள் தான். அவர்கள் ஆதரவு கொடுத்தாலும் திமுக அதை பெரிய கவலைப்படுவதாகவும் தெரியவில்லை. ஏனென்றால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை தேர்தல் தோல்விக்கு பிறகு சந்திக்காத ஒரே கட்சி காங்கிரஸ் கட்சி தான். அவர்கள் தவேகாவுடன் போக தயாராகி விட்டார்கள் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக போகிறார்கள். அமைச்சரவையில் என்ன துறைகள் கொடுப்பார்கள் அல்லது வெளியிலிருந்து ஆதரவா, இதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம். காங்கிரஸ் கட்சி ஆளும் கூட்டணிக்குள் சேர்ப்பதன் மூலமாக தவேகாவுக்கு பாஜக என்ன மாதிரியான மன விளைவுகளை ஏற்படுத்த போகிறது என்று நமக்கு தெரியவில்லை. காரணம், காங்கிரஸ் முக்து பாரத் என்பதுதான் பாரதிய ஜனதாவின் கொள்கை. மறைமுகமாக சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே காங்கிரஸ் அமைச்சர்கள் இருப்பதை டெல்லி பாரதிய ஜனதா மேலிடம், குறிப்பாக அமித்ஷா விரும்புவாரா என்பதெல்லாம் பெரிய கேள்விக்குறியான ஒரு விஷயம். அதற்காக பாரதிய ஜனதாவின் ஒரு எம்எல்ஏ நம்பி தவேகா இருக்க முடியாது. தவேகா நிலைமை இதுல கொஞ்சம் சங்கடமான நிலைமை தான். அதுபோக சிபிஐ சிபிஎம் நேஷனல் பார்ட்டி ரெண்டுமே தேசிய அளவிலே அவர்கள் முடிவு எடுக்க வேண்டும். ஆனால் சிபிஎம்ஐ பொறுத்தவரையில் எப்போதுமே ஆட்சி பெறுவதற்கு கிட்டத்தட்ட நெருக்கமாக போகாத வரைக்கும் கூட்டணியில் பங்கு வகிப்பதில்லை என்பதை தான் அவர்கள் கொள்கையாக வைத்திருக்கிறார்கள். பிரதமர் வாய்ப்பு ஒரு முறை ஜோதி பாசுவுக்கு வந்த போதே அது வேண்டாம் என்று மறுக்கப்பட்டதுதான். இதுதான் இடதுசாரிகளின் வரலாறு. எனவே அமைச்சரவையில் பங்கு பெறாமல் வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பார்கள். ஒரு ஆட்சி நிரந்தரமாக இருக்க வேண்டும், அதுதான் மக்களுக்கு நல்லது என்கிற மாதிரியான தத்துவங்களை கூறிவிட்டு வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. திருமாவை பொறுத்தவரையில் அவர் ஆதரவு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அது அவரது ஓட்டு வங்கியை பெரிதும் பாதிக்கும். காரணம், அவரது ஓட்டு வங்கியில் பெரும்பகுதி இன்றைக்கு விஜயோடு இருக்கிறது. திருமாவும் அல்லது விசிகாவும் தவேகா அணியோடு போனால் அது ஓட்டு வங்கி சுத்தமாக காணாமல் போய்விடும் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆனாலும் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அது எங்களது வழக்கமான முழக்கம் தான் என்று அவர் நினைக்கலாம். அதுபோல ஆதவ் அர்ஜுன், அவர் ஏற்கனவே விசிகாவில் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தவர். ஒன்று, திருமாவின் அந்த மதுவிலக்கு எதிர்ப்பு மாநாடு, மதுவிலக்கு ஆதரவு மாநாடு, அதற்கு பெரிய அளவுக்கு அவர்தான் நடத்தினார். ஆனந்தவுடன் புத்தக வெளியீட்டு விழா, விஜய் திருமா இருவரையும் சந்திக்க வைத்து அந்த புத்தக வெளியீட்டு விழாவை நடத்தியது அவர்தான். எனவே கண்டிப்பாக திருமாவுக்கும் ஆதவ் அர்ஜுன் அவர்களுக்கு இடையே பெரிய புரிதல் இருக்கும். திருமா அந்த கூட்டணிக்கு ஆதரவு தருவதற்கும் வழி இருக்கிறது. குறைந்தபட்சம் ஒரு 120 இருந்தாதான் ஒர்க்கிங் மெஜாரிட்டி இருக்கும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி அமைக்கும் போது 122 எம்எல்ஏக்கள் இருந்தார்கள். அதற்கு பிறகு 18 எம்எல்ஏக்கள் வெளியே போன போது இந்த ஆட்சியின் நிரந்தரத்தன்மை கேள்விக்குறியானது. பிறகு ஓபிஎஸ் வந்துதான் அது ஒரு 11 எம்எல்ஏக்கள் வந்த பிறகு ஓரளவுக்கு சரியானது. மெஜாரிட்டி இல்லாத ஆட்சியாகத்தான் அது தொடர்ந்தது. பாரதிய ஜனதா ஆதரவாக இருந்ததால் மெஜாரிட்டி நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு ஏற்படவில்லை. பிறகு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றுதான் மெஜாரிட்டி அவர்களுக்கு கிடைத்தது. இதெல்லாம் தான் நமது பழைய வரலாறு. எனவே எது எப்படி இருந்தாலும் தமிழ்நாடு ஒரு பெரிய அரசியல் ஒரு கொதிகலன் நிலைமையிலே இப்போது இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். தமிழக வெற்றி கழகம் திமுக கூட்டணியை தவிர்த்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகவோ அமமுகவோ அந்த கட்சிகளை நாடுவதற்கான வாய்ப்பில்லைன்னு பார்க்கணுமா திருஷ்யாம்? அப்படி பார்க்க வேண்டாம். காரணம் என்னவென்றால் பாமகவுக்கும் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்கிற கோஷம் முதலில் இருந்தே உண்டு. ஏற்கனவே முதலில் இந்த தவேகாவுக்கு மெஜாரிட்டி இல்லை என்று தெரிந்தவுடனேயே பாமகவின் 4 எம்எல்ஏக்கள் ஆதரவு தருவதற்கு தயாராக இருந்தார்கள். அவர்கள் விதித்த நிபந்தனை, அதாவது திருமதி சௌமியா அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி என்கிற அந்த நிபந்தனையில் தவேகா கொஞ்சம் பின்வாங்கி விட்டது என்பதுதான் ஆரம்ப கட்ட செய்தி. இப்போது அது எந்த நிலைமையில் அந்த நெகோசியேஷன் இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. எனவே சிறிய கட்சிகள் அல்லது குறைந்த எண்ணிக்கையிலான எம்எல்ஏக்களை வைத்திருக்கிற கட்சிகள் ஒரு பெரிய கட்சி, ஆட்சிக்கு அருகாமையில் இருக்கிற கட்சி, 100க்கும் மேல் தொகுதிகளை வைத்திருக்கிற கட்சியோடு பேச்சுவார்த்தை நடத்துவது என்பது இயல்பானதுதான். எது எப்படி இருந்தாலும் தொங்கு சட்டமன்றமோ நிலையற்ற ஆட்சியோ இருப்பது தமிழ்நாட்டு நிர்வாகத்துக்கு நல்லதல்ல. எந்த ஒரு ஆட்சி வந்தாலும் அதற்கு ஒரு குறைந்தபட்ச கால அவகாசம் நாம் கொடுத்துதான் ஆக வேண்டும். காமராஜர் காலத்தில் அது 6 மாசம், இப்போது வேண்டுமானால் 3 மாதம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி பார்க்கும்போது தவேகா மக்கள் விரும்பி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட இடங்கள் கொடுத்திருக்கிறார்கள். மெஜாரிட்டிக்கு சற்று குறைவு, அவ்வளவுதான்.
அப்படி இருக்கும்போது அந்த ஆட்சி உடனடியாக கவிழ வேண்டும் என்றோ களைய வேண்டும் என்றோ எதிர்பார்ப்பது அது அரசியல் ரீதியாக அது அறிவுடைமையான செயல் அல்ல. அப்படி கலைந்து மறுதேர்தல் வந்தால் தாவேகா மீதான ஈர்ப்பு இன்னமும் தான் அதிகமாகும். அவர்களுக்கான வாய்ப்பு தர வேண்டும். அவர்கள் ஏராளமான திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். திட்டங்களை எப்படி நிறைவேற்றப் போகிறார்கள் என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மக்களாக மனம் திருந்தினால்தான் ஜனநாயகத்துக்கு நல்லது. இந்த சிறு சிறு கட்சிகள் அப்படின்றத தாண்டி அதிமுக என்ற ஒரு வாய்ப்பும் இருக்கிறது அல்லவா? அந்த வாய்ப்பை தாவேகா விரும்புமா? லீமா ரோஸ் அவர்கள் நேற்று கொடுத்த பேட்டியில அந்த வாய்ப்பு தென்பட்டது. தாவேகாவோடு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. அதிலுமே இருவேறு கருத்துகள், ஒருவர் ஆம் என்கிறார், ஒருவர் இல்லை என்கிறார். தகவலுக்காக சரிதான், ஒருவர் ஆம் என்கிறார், ஒருவர் இல்லை என்கிறார். திரு சண்முகம் அவர்கள், அதாவது மயிலம் எம்எல்ஏ சண்முகம் அவர்கள், அவருக்கும் அத்தகைய கருத்து இருப்பதாக நான் உணர்கிறேன். எனவே அதிமுகவுக்கும் அது பேச்சுவார்த்தை இருக்கிறது. ஆனால் தாவேகா அதை விரும்புமா என்று தெரியவில்லை. காரணம், நமது பாலிடிக்ஸ் என்பது இரு துருவ அரசியல் என்று சொல்லப்பட்டாலும் இரு கட்சி அரசியல் என்றுதான் நான் நினைக்கிறேன். இரு துருவம் என்றால் இரண்டு வேறுபட்ட கொள்கைகள், பைபோலார் என்பது. இது அப்படி அல்ல. இது ஒரு டியோபொலி, மனோபொலி இருப்பது போல டியோபொலி. அதாவது ரெண்டு கட்சி, ரெண்டே சாய்ஸ் தான் நமக்கு, இட்லி இல்லைன்னா பூரி, இதை தவிர வேற சாய்ஸே இல்லைன்னு இருந்தது. தாவேகா வந்ததன் மூலமாக 3 சாய்ஸ் வந்திருக்கிறது. அது கொஞ்சம் விசித்திரமான விஷயம் தான். ஆனால் மக்களை பொறுத்தவரையில் 3 சாய்ஸ். அப்படி இருக்கும்போது மக்களுக்கு பணி செய்கிற அரசியல்வாதிகளும் அதை உணர்ந்து செயல்படுவார்கள். அது ஒரு நல்ல விஷயம் என்றுதான் நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது மீண்டும் அதிமுகவோடு ஏதாவது ஒரு வகையில உறவு ஏற்படுத்தினால் மீண்டும் பழையபடி அது டியோபொலிக்கு போய்விடும். அதாவது 2 கட்சிகள் தான், தாவேகா அதிமுக ஒரு முனை, திமுக மறுமுனை என்கிற அந்த டியோபொலிக்கு போய்விடும். அது தாவேகாவுக்கும் நல்லதல்ல, அதிமுகவுக்கும் நல்லதல்ல. இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு காங்கிரஸ் ஆதரவு என்று அளிக்கும் பட்சத்துல அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்கும்? ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்களிலும் அப்படியே ஒன்றாக பயணிப்பார்களா? அடுத்த தேர்தல் என்பது நமக்கு உள்ளாட்சி தேர்தல் தான். உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். அதாவது 2 தினங்களுக்கு முன்பு ஒரு கட்டுரை படித்தேன். அர்பனிட்டியை வைத்து கான்ஸ்டிடியூன்சியை கிளாசிஃபை பண்ணியிருக்கிறாங்க நமது தொகுதிகளை. இது எப்படி என்றால், சேட்டலைட் நைட் விஷன் இலுமினேஷன் வைத்து சேட்டலைட்ல இருந்து நைட் விஷன் பார்க்கும்போது எந்த பகுதிகளெல்லாம் அதிகமாக வெளிச்சமாக இருக்கிறதோ அதெல்லாம் மோஸ்ட்லி அர்பன், ஓரளவுக்கு குறைந்த வெளிச்சம் பார்ஷியலி அர்பன், இப்படி ஒரு பிரிப்பு. அது அர்பன், ஹைலி ரூரல். இதை பார்க்கும்போது கான்ஸ்டிடியூன்சி அப்படி கிளாசிஃபை பண்ணி ஒரு பெரிய பட்டியல் போட்டுதான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அப்படி பார்க்கும்போது ஃபுட் பிரிண்ட் எப்படி இருக்கிறது என்றால், தாவேகா ஹைலி அர்பன் ஏரியால இருக்கு, அதுபோல மாடரேட்லி அர்பன் ஏரியாலையும் இருக்கு. ஆனா திமுக ரொம்ப எதிர்பதமாக ஹைலி ரூரல் ஏரியாலையும் மாடரேட்லி ரூரல் ஏரியாலையும் இருக்கு. சேட்டலைட் நைட் விஷன் டெக்னாலஜி மூலமாக இது ஒரு பெரிய பட்டியல் போட்டிருந்தார்கள். அப்படி என்றால் உள்ளாட்சி தேர்தல் வரும்போது நமக்கு முதலிலே ரூரல் தான் நடத்தி ஆக வேண்டும். காரணம், உள்ளாட்சி தேர்தல்கள் போஸ்ட்போன் ஆகி கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ ரூரல் ஏரியானா இன்னைக்கு திமுகவுக்கு செல்வாக்கு இருக்கு இன்றைய தேதிக்கு. அப்படியான சூழ்நிலையில் ரூரல் ஏரியாவில் வெற்றி பெறுவதற்கு திமுக கூட்டணி தானே இந்த கட்சிகளுக்கு, ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகளுக்கு வசதியாக இருக்கும். அர்பன் ஏரியால போனா அர்பன் எலெக்ஷன் வரும்போது தானே அது அவர்களுக்கு வசதியாக இருக்கும். இப்படி நான் நினைத்தேன். ஆனால் கட்சிகளின் மனநிலை என்ன என்று நம்மால் யூகிக்க முடியாது. பெரும்பான்மைக்கு 118 என்ற நிலையில் 108 இருக்கிறது. திருச்சி கிழக்கை ஒருவேளை அவர் ராஜினாமா செய்வார். ராஜினாமா செய்யும் பட்சத்தில் அன்று ஒன்று குறைகிறது, சபாநாயகர் என்னும் போது இன்னும் குறைகிறது. என்ன மாதிரியான அடுத்தடுத்த நகர்வுகளை எடுக்க போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். திரு ஷாம், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. Giriga's Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.